ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், அதாவது சின்ன வயசுலேயே வரக்கூடிய சின்ன சின்ன வெள்ளை முடியும் வந்து நல்லாவே தடுத்து அண்ட் நல்ல ஹேர் லாங்காக வளர்கிறதுக்கும் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுலில் தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயோ அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து சாதம் அடித்த கஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ முந்தின நாளே நம்ம சாதம் அடிச்சுட்டு நைட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கஞ்சி வந்து நான் இது கூட சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வேறு என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஆம்லா பவுடர் மட்டும் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ முடி உதிர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்போதுமே டைரெக்டாக வந்து ஆம்லா பவுடர் மட்டும் வெறும் தண்ணியில் இது பண்ணி தேய்க்கக்கூடாது. ஸோ ஹேர் ஆயில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஏதாவது மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றுறதுக்கு இந்த கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து இளம் வயதிலேயே வந்து அந்த வெள்ளை முடி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரதையும் நல்லாவே வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது அண்ட் வராமல். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலையோட சாறு, ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், லெமன் ஜூஸ் இல்லை தயிர் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து ஆட் பண்ணி கூட ஹேர் மாஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப குளிர்ச்சி வாய்ந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க தயவு செய்து யூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப எஃபெக்டிவான இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம். See you. Bye. Take care.